குட் மார்னிங் ஆல். லாஸ்ட் கிளாஸில் சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம், வேர்ப்னா என்னன்னு கிளியராக பார்த்தாச்சு. வேர்பில் பி வேர்ப் அப்படின்னு பார்த்தோம். அதில் 3 ஃபார்ம்ஸ் இருந்துச்சு: ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ஃப்யூச்சர் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆம், இஸ், ஆர், இது 3 தான் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். இப்போ ஐ சப்ஜெக்ட் வந்து ஐன்னு பார்த்தோம். அந்த ஐக்கு பக்கத்தில் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், ஆம் தான் யூஸ் பண்ணணும். ஆம், ஐ ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஹீக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணணும், இஸ்ஸு தான் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் அ டாக்டர். ஹீ இஸ் அப்படின்னா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவர் டாக்டராக இருக்கிறார். ஹீக்கு பக்கத்தில் என்ன தான் யூஸ் பண்ணணும், இஸ்ஸு தான் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் மை பிரதர். ஷீக்கு பக்கத்துலேயும் இஸ்ஸு தான் யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் அ நர்ஸ். அவங்க ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க. ஷீக்கு பக்கத்தில் இஸ்ஸு தான் யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். இட்டுக்கு பக்கத்துலையும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், இஸ்ஸு தான் யூஸ் பண்ணணும். இட் இஸ் அ டாக். இட் இஸ் மை புக். யூக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர் தான் யூஸ் பண்ணணும். யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். நீங்கள் ஒரு மாணவர் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் அ டீச்சர். தேக்கு பக்கத்தில் என்ன தான் யூஸ் பண்ணணும், ஆர் தான் யூஸ் பண்ணணும். தே ஆர் பிளேயிங். அவங்களாம் விளையாண்டுட்ருக்காங்க. தே ஆர் வாக்கிங். அவங்களாம் நடந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி வீக்கு பக்கத்தில் என்ன தான் யூஸ் பண்ணணும், ஆர் தான் யூஸ் பண்ணணும். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாரும் யார், ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் பிளேயர்ஸ். ஸோ இந்த வீக்கு பக்கத்தில் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஒரு நேம் வந்துச்சுன்னா அந்த நேம் பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐக்கு பக்கத்தில் ஆம், ஹீக்கு பக்கத்தில் இஸ், ஷீக்கு பக்கத்தில் இஸ், இட்டுக்கு பக்கத்தில் இஸ், யூக்கு பக்கத்தில் ஆர், தே வீக்கு பக்கத்தில் ஆர்.